ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நல்ல ரீச், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்ஸ்டாகிராமில் நிறைய வியூஸ் போயிருக்கு. நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸை போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களோட ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க நான் போட்டிருந்த வீடியோவை. ஸோ நல்ல ரீச், தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேஃப்டி கேஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேஃப்டி கியர்ஸ், வெறும் ஹெல்மெட் மட்டும்தான் சேஃப்டி கியரா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஹெல்மெட் போட்டு போனால் போதும் அப்படின்னும் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஜாக்கெட்டு, இந்த க்ளவுஸ் இதெல்லாம் ஓவர் ரேட்டடாகவும் ஹை ஸ்பீட் ஓட்டுறவங்க மட்டும்தான் போட வேண்டிய ஒரு விஷயமாகவும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது ஃபுல்லாக தப்பு. ஏன்னா எனக்கு ரீசெண்டாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. எப்படி அது நடந்ததுன்னா, ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மழை பெய்யல, மெயின் ரோடு ஏறினதும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 4:30 நல்லா டார்க்காக இருந்த டைம். நான் போயிட்டுருந்தேன். ஆப்போசிட் லேனில் ஒரு கார் ஹை பீமில் வந்தது. நடுவில் பயர் இருக்குது, பக்கத்து லேனில் தான் ஹை பீமில் வருது. எனக்கு சுத்தமாக விசிபிலிட்டி சுத்தமாக இல்லை. ஸோ நான் கீழே விஷன் வச்சுட்டும் லெஃப்ட்டில் விஷன் பார்த்துட்டும் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். ஏதாவது நிப்பாட்ட இடம் இருக்குதான்னு பார்த்துட்டு ஸ்லோ பண்ணிட்டு, மழை ஆரம்பிச்சிருச்சு, ஸோ ஓரம் கட்டிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பொறுமையாக போயிட்டு இருந்தேன். அந்த கார் என்னை பாஸ் பண்ணிச்சு. இம்மிடியேட்டாக என் கண்ணுனா நின்னது ஒரு மாடு தான் நின்னது. ஒரு 2 அடி டிஸ்டன்ஸில் சுத்தமாக எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால, ஒரு வேளை மழை இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷேடோவாக தெரிஞ்சிருக்கும். சுத்தமாக ஜட்ஜ்மெண்ட் இல்லை. நல்ல வேலை மழை பெஞ்சதே, ஓரம் கட்டலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஒரு 40ல் போயிட்டு இருந்தேன், நான் 30க்கே வந்தேன். அந்த ஸ்பீடில் தான் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆகும்போது என்ன நடந்ததுன்னா, லெஃப்ட் ஹேண்டில் பேர் மாடோட வயிற்றில் பட்டுது. முட்டி பல்ட்டி அடித்து பயரில் என் தலை இடித்து கீழே விழுந்தேன். இம்மிடியேட்டாக ஏஞ்சிட்டேன். அன்கான்ஷியஸ்லாம் எதுவும் ஆகலை. ஜாக்கெட் போட்டிருக்கேன், க்ளவுஸ் போட்டிருக்கேன், ஹெல்மெட் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருந்தேன். தலை பயரில் இந்த இடத்துல அடிச்சு, நல்லா ஞாபகம் இருக்கும். அடித்து இப்படி விழுந்து ஏஞ்சி உக்காந்தேன். இந்த இடம் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரில. சேவ் பண்ணது. ஒருவேளை இந்த ஹெல்மெட் நான் இன்றைக்கி போடாமல் போயிருந்தேன்னா இன்றைக்கி இருந்துருப்பானா அப்படின்னு தெரியல. ஏன்னா அடித்தது கரெக்டாக இந்த இடம். ஜாக்கெட் இது எந்த வகையில் சேவ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஹம் பேக்கும் வேறு போட்டுட்டு இருந்தேன். இடித்து ரைட்டில் பயரில் இடித்து தான் கீழே விழுந்தேன். விழப்போ ரைட் சைடு ஸ்க்ராச்சஸ் எல்லாமே ஜாக்கெட் வாங்கிடுச்சு, பேக்கும் சேர்த்து வாங்கிடுச்சு. முதுகில், கையில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லை எனக்கு. எந்திரிச்சு நின்று என் லெஃப்ட் ஹேண்ட் ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்ட்டு ஏஞ்சி இப்படி கையை பார்த்தேன். இந்த கை இப்படி தனியாக தொங்கிருச்சு. இந்த இடத்துல துண்டாக உடஞ்சிருச்சு. இம்மிடியேட்டாக எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா அம்மா வர சொல்லிட்டேன். ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே தான், ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட இல்லை, வீட்டு பக்கத்துலேயே நடந்தது தான். வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, நான் பைக்கில் கோவா வரைக்கும் கூட தனியாக போயிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே நடந்ததே இல்லை. என்னோடய மைண்ட் செட் என்னன்னா, நம்மளுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆகிடும், நம்ம தான் ரொம்ப தெளிவாக கவனமாக பொறுமையாக தானே வண்டி ஓட்டுறோம். எங்கே தேவையோ அங்கே தான் வண்டி ஓட்டுறோம். ஸோ கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வண்டியை மட்டும் கீழே போட்டுறக்கூடாது. ஏன்னா வண்டிக்கு செலவு ஜாஸ்தி அப்படின்ற மைண்ட் செட்டில் நான் ரொம்ப கவனமாக ஓட்டுவேன். எனக்கே எதோ ஆனாலும் பரவாயில்ல, வண்டிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வண்டி ஓட்டுறேன் நான். பட் எனக்கே அன்றைக்கி அது நடந்தது. நம்ம எதிர்பாராத போது நடக்கிறது தான் ஆக்சிடெண்ட். அது ஹை ஸ்பீட்ஸில் நடக்குதா, ஸ்லோ ஸ்பீட்ஸில் நடக்குதா அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. பட் என்னோடய சேஃப்டி கியர், நான் போட்டு போன சேஃப்டி கியர் என்னை ரொம்பவே காப்பாற்றிருச்சுன்னு தான் சொல்லணும். பெரியவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, சேஃப்டி கியர்ஸோட யூசஸ் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, வண்டி வேகமாக ஓட்டுறவங்க அவங்களுக்கு மட்டும்தான் சேஃப்டி கியர்லாம் போட்டு போவாங்க. என் பையனோ என் தம்பியோ அவன்லாம் ஒன்றும் வண்டி வேகமாகலாம் ஓட்ட மாட்டான், என்ன தான் பெரிய வண்டியே வச்சுருந்தாலும் வண்டி வேகமாக ஓட்ட மாட்டான், அதனால தான் நாங்கள் இன்னும் அவனுக்கு அதெல்லாம் வாங்கி தரல அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க. 30ல் போய் ஆக்சிடெண்ட் ஆனாலும் அது ஆக்சிடெண்ட் தான். எப்படி வண்டி வாங்கும் போதே வண்டிக்கு மேட்சிங்காகவோ ஏதோ ஒன்று, இந்த இன்ஸ்டாகிராம்னால நடந்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஹெல்மெட் வாங்கிட்டாங்க ரீல்ஸ், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக.
சூப்பரான ஒரு விஷயம். சேஃப்டியாகவும் மாறிடும் கொஞ்ச நாள்ல. எல்லாருமே இப்போ வாங்கி அத போட்டு ஃபோட்டோஸும், வீடியோஸும் எடுக்கிறத பார்க்கும்போது, ரீல்ஸ் எடுக்கிறத பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. மேட்சிங்கா போடுற நெறைய பசங்களோட ப்ரியாரிட்டி வண்டிக்கு மேட்சிங்கா ஹெல்மெட் வாங்குறதுல மட்டும் தான் இருக்கு. பட் மத்த ஆக்சஸரீஸ ரொம்ப டிலே பண்ணி வாங்குறாங்க. பட் ரொம்ப டிலே பண்ணி வாங்குறாங்க. வண்டி வாங்குன நாளைக்கு நம்மளுக்கு எதுவும் ஆவாதா என்ன? ரொம்ப நெகட்டிவா பேசுறேன்னு யோசிக்காதீங்க. எனக்கு அன்னைக்கு நடக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கலையே. நான் ஏர்லி மார்னிங் ஜாலியா கிளம்பி அப்படி போயிட்டுருந்தேன். அப்படி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு என் ஒய்ஃப் வீட்ல இருக்காங்க. எவ்வளோ பயந்துருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எங்க அப்பா, அம்மா எவ்வளோ பயந்துருப்பாங்கன்னு என்கிட்ட அத ஷேர் பண்ணாங்க. நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நல்ல வேளை எதுவும் ஆகல. எல்லாருக்குமே இங்க ஒரு ஃபேமிலி இருக்கு. அப்பா, அம்மா இருக்காங்க. ஒய்ஃப் இருப்பாங்க கண்டிப்பா. கல்யாணம் ஆயிருந்தா. அ தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. நம்மளோட ஒரு சின்ன கவனக்குறைவுனாலயோ, இல்ல யாரோ ஒருத்தங்க பண்ற தப்புனாலயோ, இல்ல இந்த கவர்மெண்ட்னால ரோட்ல இருக்க பேட்சஸ்னாலயோ நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா, கண்டிப்பா அது நம்மள மட்டும் பாதிக்காது. நம்மள சுத்தி இருக்க அத்தன பேரையும் பாதிக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உட்பட. எல்லாருமே ரைடிங் கியர்ஸ் வாங்குங்க. ஜாக்கெட், ரைடிங் பேண்ட், பூட், க்ளவுஸ். இது அத்தனையுமே முக்கியம். நெறைய பேர் ஜாக்கெட் மட்டும் வாங்குறீங்க. க்ளவுஸ் வாங்குறதில்ல. நெறைய பேர் க்ளவுஸ் வந்து ரூ. 250 ரூ. 300 க்ளவுஸ் வாங்குறீங்க. நம்ம கை ஒண்ணும் அவ்வளோ சீப் கிடையாது. எனக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு ரூ. 1,50,000 செலவாச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கண்டிப்பா 0 அமௌண்ட் தான் இருக்கும். எனக்கு அப்போதைக்கு என் வீட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. போய் சேர்த்தோம். இன்சூரன்ஸ் இருந்தது. இன்சூரன்ஸ்ல போட்டு எனக்கு கிளைம் ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு அது நடக்கும் சொல்லுங்க? இந்த ஜென்ரேஷன் பசங்க எல்லாருமே விருப்பப்படுறது ஒரு ஹையர் பெர்ஃபார்மன்ஸ் வண்டியில தான். அ காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், காலேஜ் முடிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வாங்குற பசங்களா இருக்கட்டும், ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போன உடனே வீட்ல அடம் பிடிச்சு வாங்குற பசங்களா இருக்கட்டும், எல்லாருமே வாங்கணும்னு நினைக்கிறது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் தான். எல்லாருமே எல்லா வண்டியுமே 100 மேல டச் பண்ணக்கூடிய வண்டி தான் எல்லாருமே வாங்குறோம். இன்னும் 60, 70ல போற வண்டி யாருமே வாங்கல. அப்படின்னும்போது யாரும் அந்த ஸ்பீட்ல முதல்ல ஓட்டுறதும் கிடையாது. அதுக்குள்ள நான் போக விரும்பல. பொறுமையா ஓட்டுறவங்களும் இருக்கீங்க. அதுக்குள்ளேயும் நான் போக விரும்பல. அவங்களோட ஏரியாவ பொறுத்து, ரோட பொறுத்து கரெக்ட்டா பார்த்து ஓட்டிக்கோங்க. யாரையும் டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. ஸோ எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும்போது, சேஃப்டி கியர்ஸும் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்ற ஐடியாவும் சேர்த்துக்கோங்க. வீட்ல கேட்கும்போதே ஃபர்ஸ்ட்டு பைக் கேட்குறீங்க அப்படின்னா, பைக் ஒன்ஸ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, இல்ல கஷ்டப்பட்டு வேலைக்கு போறவங்க ஃபர்ஸ்ட்டு பைக் ஒரு அட்வான்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா, டெலிவரி எடுக்கும்போது ஒரு ஹெல்மெட் ஃப்ரீயா கிடைக்கும். அது கண்டிப்பா குப்பையா தான் இருக்கும். நீங்க ஒரு ஹெல்மெட் கண்டிப்பா வாங்கிருவீங்க. இல்ல ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா சூப்பர். ஃபர்ஸ்ட் ஜாக்கெட் வாங்கிருங்க. க்ளவுஸ் வாங்கிருங்க. இத போட்டுட்டு போயிட்டு டெலிவரி எடுங்க. அது இன்னும் மாஸா இருக்கும். நிஜமாவே சொல்றேன். அ சும்மா ட்ராப் ஷோல்டர் டீ ஷர்ட்டும், ஒரு டோன்டு ஜீன்ஸும், பூமா ஷூவும் போட்டு போய் எடுக்கிறது விட, ஒரு ஜாக்கெட், ஒரு ரைடிங் க்ளவுஸ், ஒரு ஹெல்மெட்டோட ப்ராப்பர் கியரா நம்ம உள்ள போய் எடுக்கும்போது, பார்க்குறவங்களுக்கு நம்ம போடுற ரீல்ஸும் ஜெயிச்சிட்டோம் மாறா, அந்த ரீல்ஸும் பார்க்க சூப்பரா இருக்கும். நீங்கன்றது கண்டிப்பா தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல ஹெல்மெட் கழட்டுருங்க. நீங்கன்றது கண்டிப்பா தெரிய போகுது. வண்டி வாங்குன வேகத்துக்கு ஏதோ ஒரு மாடிஃபை பண்றதுக்காக இம்மீடியட்டா வண்டி வாங்கி ஷோரூம்லேருந்து வந்து வெளில போன வேகத்துக்கே வைசர் போய் மாத்துறோம். வண்டியில நம்ம பேர ஓட்டுறோம், இன்ஸ்டா ஐடிய ஓட்டுறோம், வண்டிக்கு பேர் வச்ச பேர ஓட்டுறோம். அவ்வளோ செய்யறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம், வண்டி வாங்குன அன்னைக்கு. ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸ் அவ்வளோ முக்கியமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா முக்கியம் தான். அ நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்குன வண்டி அப்படின்னும்போது நம்மளுக்கு அது நம்மள்து அப்படின்ற ஓன் பண்ற மூமெண்ட் நம்ம பேர ஓட்டும்போதெல்லாம் சில டைம் நெறைய பேருக்கு அது கனெக்ட் ஆகும். வண்டிக்கு நம்ம பேரு வச்சிருப்பாங்க சில பசங்க. ஸோ, அந்த பேர் ஓட்டும்போது அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். அது ஒரு ரூ. 200 தான் செலவு பண்ணிருப்பாங்க. இல்ல ரூ. 5,000 செலவு பண்றாங்க. ரூ. 15,000 செலவு பண்றாங்க. ஒரு ரூ. 5,000க்கு ஒரு ஜாக்கெட்டும், ஒரு ரூ. 4,000க்கு ஒரு க்ளவும் வாங்குறது, நெஜமாவே ரூ. 10,000 நீங்க செலவு பண்றது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் இருக்கும். என்கிட்ட இருக்க எந்த கியரும் நான் ஒரே நாள்ல வாங்குனது கிடையாது. இது ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது. இது ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது. இதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனது. எல்லாமே ஒரு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணு ஒண்ணா வாங்குனது தான். நானும் இன்னும் எல்லாத்தையும் ஒண்ணும் வாங்கி முடிக்கல. அ ரைடிங் பூட் வாங்கிட்டேன். ரைடிங் பேண்ட் வாங்க போறேன். ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பா டைம் எடுக்கும். அ எப்படி வண்டி நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் விடுறோமோ, அத மாரி ஒரு ஒரு பொருளும் ஒரு ஒரு டைம் பீரியட்ல இம்மீடியட்டா வாங்கிர்றது நல்லதுன்னுவேன். எப்படி நம்ம போயிட்டு ரிட்டர்ன் பத்திரமா வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா நம்மளுக்கு இருக்கும். நெறைய பேர் அத யோசிக்க மாட்டோம். ஏன்னா, நம்ம கரெக்ட்டா தான் போறோன்ற மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கும். வீட்ல யோசிப்பாங்க. நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. உங்க அம்மாவோ, உங்க அப்பாவோ,
வெளியில் சொல்லிருக்க மாட்டாங்க. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போல்லாம். ஒரு சில பேர் சொல்கிறது கிடையாது. கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பத்திரமா போயிட்டு வா அப்படின்வாங்க. நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்ல. ஸோ சேஃப்டி கியர்ஸ் மேனிடரி மஸ்ட். அது வெறும் ஹெல்மெட் மட்டும் கிடையாது. ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் பேண்ட், ரைடிங் பூட், ரைடிங் க்ளவுஸ் எல்லாமே நம்ம சேஃப்டிக்காக தலையிலேருந்து டோ வரைக்கும் இந்த மொத்தத்தையும் சேஃப்டியாக பாதுகாக்கிற ஒரு விஷயம் தான் சேஃப்டி கேஸ். ஸோ எல்லோரும் சேஃப்டி கேஸ் வாங்குங்க. சேஃப்டி கேஸோ போட்டு ரீல் பண்ணுங்கள், ட்ரெண்ட் ஆகுங்க. நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் இன்னும் ட்ராப் ஷோல்டர் டீஸ்டோட வீலிங் அடிச்சுன்னு சுற்றிட்டு இருக்கானுங்க. சேஃப்டி கேஸ் போட்டு க்ளோஸ் டோர்ஸில் எதனாலும் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களோட சேஃப்டி மற்றவங்களோட சேஃப்டி அதில் அடங்கியிருக்கு. பப்ளிக் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பைக் மாடிஃபிகேஷன் இஸ் மச் நீடட், பட் சேஃப்டி கியர்ஸ் மஸ்ட் நீடட். எல்லோரும் சேஃப்டி கியர்ஸை எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்குங்க. எப்பயுமே போட பழகுங்க. முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் செட் ஆகிடுச்சு அப்படின்னா கம்ஃபர்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் பத்திரமா இருப்பீங்க. யாரும் உங்களை நினச்சி பயப்பட மாட்டாங்க. நீங்களும் கொஞ்சம் செல்ஃப் கான்ஷியஸோட வண்டி ஓட்டுங்க. ஹாப்பி பைக்கிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ப்ளீஸ் கிவ் அ சப்போர்ட். தேங்க்யூ.